பாண்டியராஜ் இயக்கத்துல ஊர்வசி, ஜெயராம், மிஸ்கின், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, சாண்டி மாஸ்டர், சந்தோஷ் சோபன், ஆனந்திகா, சிங்கம்புலி, பட்ஸ் ஆகியோர் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரிமளா அண்ட் கோ. லைகா புரொடக்ஷன் சார்பில் சுபாஷ்கரன் மற்றும் ஜி தமிழ்குமரன் தயாரிப்புல இந்த படம் வந்து திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. பட் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்துல படம் எப்படி இருக்கு? நிறைய நல்ல விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. குறிப்பா இதுக்குன்னா இந்த 2 பேரோட காம்போவுக்கு எல்லாருமே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. எஸ், பரிமளா அண்ட் கோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த படத்துல ஜெயராமோட மனைவியா ஊர்வசி நடிச்சிருக்காங்க. இவங்களோட காம்போ, அதாவது ஜெயராம் அண்ட் ஊர்வசி இவங்களோட காம்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பஞ்சதந்திரத்திலேயே ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க. ஃபன்னா இருக்கும். இவங்களோட காமெடிக்கு அளவே இருக்காது. 2 பேருமே அவ்வளோ ஒரு கியூட் பேரா இருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையுமே சொல்லவே வேண்டாம். இவங்களுக்கு சஞ்சனா, ஆனந்திகா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருமே குறும்புத்தனமானவங்க. ஸோ மூத்த மகள் ஒருவரை காதலிச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல 2வது மகளை பெரிய ரவுடியான சாண்டி மாஸ்டர் வந்து விரட்டி விரட்டி துரத்துறாரு. ஸோ ஆனந்திகா எங்க போனாலுமே சாண்டி வந்து பின்னாலேயே போய் காதலிக்கிறதா வம்பு செய்யறாரு. ஸோ சாண்டி வந்து பெரிய ரவுடி அப்படிங்கிறதுனால ஜெயராமால அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. இதனால ஜெயராம வந்து ரொம்பவே தவிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்துல சாண்டி வந்து ஜெயராமோட மகள் கிட்ட ரொம்பவே அத்துமீறி முத்தம் கொடுத்துடுறாரு. இதனால சாண்டி என்ன செய்யறது, அவனை நம்மளால ஒண்ணுமே எதிர்க்க முடியாதா அப்படின்னு ஜெயராம் ரொம்பவே கவலைப்படுறாரு. அதே நேரத்துல சாண்டியால பாதிக்கப்பட்ட யோகி பாபு கிட்ட வந்து ஜெயராம் உதவி கேட்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து சாண்டிய கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஸோ ஆனா இந்த நேரத்துல சாண்டி வந்து மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. ஸோ இதுதான் படத்தோட கதை. இதனால வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது சந்தேகப்படுறாங்க. யாரு கொலை பண்ணுனாங்க அப்படிங்கறது சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஜெயராம் கொலை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு ஊர்வசியும், ஊர்வசி தான் ஆட்களை வச்சு கொலை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு மகள்களுமே சந்தேகப்படுறாங்க. இப்படி மாறி மாறி சந்தேகங்கள் நீளக்கூடிய நிலையில ஊர்வசியோட தம்பி சிங்கம்புலி பட்ஸோட சேர்ந்து சாண்டிய கொலை செஞ்சது தெரிய வருது. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியா மிஸ்கின் வராரு. அவர் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையா இருக்குது. ஸோ இந்த படத்துல இயக்குனர் பாண்டியராஜ் இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸை வச்சிருக்காரு. படத்தை பார்க்குறப்போ பல இடங்கள்ல பாபநாசம் திரைப்படம் நினைவுக்கு வருது. கண்டிப்பா இதை மறுக்க முடியாது. ஏன்னா பாபநாசம் படத்துல நடந்த அதே கதைக்களம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீலா இருக்கும். ஆனா பாபநாசம் படம் வந்து மனசை கணக்க செய்யும். ஆனா இந்த திரைப்படமோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே நகைச்சுவையை தான் மையமா கொண்டு நகரும். ஏன்னா இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இந்த காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஜெயராம் தன்னோட கதாபாத்திரத்தை சிறப்பா செஞ்சிருக்காரு. அதே மாதிரிதான் ஊர்வசியுமே வெகுளித்தனமான நடிப்பால ரசிகர்களை சிரிக்க வைக்கிறாங்க. அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே நகைச்சுவையால நிரம்பி கிடக்குது. படத்தோட பின்னணி இசையுமே ரசிக்கும்படியா தான் இருக்குது. சோ இந்த படம் வந்து இந்த இசை வந்து பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல பாபநாசம் திரைப்படத்தை நினைவுபடுத்தக்கூடிய சில அம்சங்கள் இருந்தாலுமே இந்த படம் வந்து முற்றிலுமே வேறுபட்ட பாதையில பயணிக்குது அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. நம்ம வந்து குடும்பத்தோடு அமர்ந்து சிரிச்சு ரசிக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த பரிமளா அண்ட் கோ அப்படின்றது ஒரு உண்மையான சொல்லி ஆகணும். ஸோ பொழுதுபோக்கு திரைப்படமா இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே போய் உட்காந்து பார்க்கலாம். பரிமளா அண்ட் கோ வந்து குடும்பத்தோட சிரிச்சு சிரிச்சு, அதாவது வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்க போகுது. ஸோ இந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வந்து நிறையவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜெயராமா இருக்கட்டும், ஊர்வசியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பேட்டிகள் கொடுத்தாங்க. நிறைய சேனல்ஸ்ல வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அப்போ இவங்களோட காம்போ வந்து அங்கேயே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜெயராம பார்த்து ஊர்வசி சொல்றது புழுகு முட்டை, எப்போ வாய் திறந்தாலும் புழுகுவாரு, என்னெல்லாம் நிறைய ஏமாத்திருக்காரு. ஆரம்பத்துல அந்த ஷூட்டிங் டைம்ல இருந்து நாங்க ஆரம்ப சினிமா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய புழுகிக்கிட்டே இருப்பாரு. நான் ஸ்டார்டிங்ல நம்பினேன், இவர் சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சேன். ஆனா காலம் போக போக தான் அது எல்லாமே புழுகு, இது வந்து ஒரு புழுகு முட்டையா தான் இருக்கிறாரு அப்படின்னு ஃபன்னா 2 பேருமே இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்து ரசிச்சிருந்தோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த பஞ்சதந்திரம் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துலயுமே இவங்க 2 பேரும் தான் காம்போ. அதுல இந்த போன் சீன்லாம் கண்டிப்பா மறக்க முடியாது. சி வைடி போன் அப்படின்னு ஜெயராம் பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ற மாதிரி சீனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இதோட பேர் காமெடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஒரு ஜோடி மறுபடியுமே சேர்ந்து திரையில வராங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆவல் வந்து கண்டிப்பா கைவிடல. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நகைச்சுவை திரைப்படம் தான். ஏன்னா அந்த
சொன்ன மாதிரி பாபநாசம் சாயல் அப்படிங்கிறது ட்ரெய்லர்ல இருக்கும்போதே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரு சில காட்சிகள் வெளியாகும் போதே இது பார்க்கறதுக்கு அந்த மாதிரியே இருக்கு. பாபநாசம் படத்தோட கதைக்களம் மாதிரியே இருக்குது. பாபநாசம் திரைப்படத்துல வந்து அந்த பையன கொன்னுட்டு அப்பா வந்து அத மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரு. ஸோ வெளியூருக்கு கூட்டிட்டு போறது, அந்த எல்லாத்தையுமே மாத்துறது, டேட் வைஸ் எல்லாத்தையும் மாத்துறது, போலீஸ குழப்பி விடுறது, அந்த கண்டக்டர குழப்பி விடுறது, எல்லா வேலைகளையுமே கமலஹாசன் அவர்கள் வந்து பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சது. அந்த சாயல் இருக்குது. கண்டிப்பா பாபநாசம் திரைப்படத்தோட அந்த சாயல் வந்து பரிமளம் அண்ட் கோ இந்த படத்துல வந்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் டிஃபரெண்ட் நெறையவே இருக்குது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் அந்த கதை வைஸ் பார்க்கிறப்போ ஏதோ ஒரு சில அட்டாச் இருக்கலாம். இந்த கொஞ்சம் இந்த படம் மாதிரி இருக்குது நம்மள யோசிக்க வைக்கும். ஆனா வந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க காமெடி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பாபநாசம் படத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து பக் பக்குன்னு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹாரரா காட்டுற மாதிரி காட்டி, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டி, அந்த அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த குழந்தைய போட்டு சித்திரவதைப்படுத்துறதா இருக்கட்டும், கடைசியில அந்த இடத்த நான் காட்டுறேன்னு அந்த குழந்தை காட்டுறப்போ, நம்மளாம் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வந்து பயமாவே வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. பரிமளா அண்ட் கோ வந்து இந்த படம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா, இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு சிரிப்புகள் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே தவிர, சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. குறிப்பா ஊர்வசி அவர்கள் வந்து காமெடிக்கு அடிச்சுக்கவே முடியாது. இவங்க வந்து கண்டிப்பா அந்த முந்தானை முடிச்சு தான் ஃபர்ஸ்ட் படமா அப்படிங்கிறது கூட நமக்கு கேள்வியா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படத்திலே காமெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட எந்த படங்களை எடுத்து பார்த்தா கூட காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஆடியன்ஸை சிரிக்க வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட நடிப்பு இருக்குது. ஜெயராமே சொல்ல வேண்டாம். அவருமே அவரோட பங்குக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வரக்கூடிய காட்சிகளுமே கண்டிப்பா ஃபன் இருக்குது. குறிப்பா ஊர்வசி அண்ட் ஜெயராம் 2 பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு, அப்புறம் சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான படம் தான். குடும்பத்தோட உட்காந்து ரசிச்சு சிரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா இப்ப வந்து குடும்ப கதைக்கான படங்கள் வந்து வரமாட்டுது. குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து சீக்கிரம் மாதிரியான படங்கள் வரமாட்டுது அப்படின்றது குடும்ப ஆடியன்ஸ் வந்து கொஞ்சமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பரிமளா அண்ட் கோ இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி வயிறு வலிக்க சிரிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஊர்வசி ஜெயராம் இவங்களோட ஜோடி பிடிக்குமா அப்படிங்கிறது, அதாவது இவங்களோட காமெடி ஜோடி பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவங்க நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சதந்திர படத்துல இவங்களோட காமெடி பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.